சிவனை நினைத்து அன்னைக்கு வேண்டினா மோட்ச பதவி கிடைக்கின்றதான் வரலாறு. அப்ப இதுக்கு குறிப்பிட்டு இந்த விஷயத்துக்கு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தது தாய், அம்மா பார்வதி தாயார் தான். இந்த வரத்த நம்மளுக்கு வாங்கி கொடுத்த தெய்வமும் அந்த அம்மா தான். ஓகே. அப்போ மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்முழித்து சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லியோ, அபிஷேகம் செய்தோ, அர்ச்சனை செய்தியோ வழிபடுவர்களுக்கு மோட்சத்துக்கான வழி கிடைக்குமான்னா கிடைக்கும். அப்படின்ற ஒரு உத்தரவாதத்த நம்மளுக்கு யார் குடுத்துருக்காங்கன்னா, பார்வதி தாயார் குடுத்துருக்காங்க. அம்மா குடுத்துருக்காங்க. ஸோ இரவு முழுவதுமே வந்து விழிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது இல்ல காரணம் இருக்கா அவங்க ஐயா? தவம் இருந்தாங்க இல்லையா? இரவு முழுவதும் யார் பார்வதி தாயார் கடுமையான தவம் மேற்கொள்றாங்க. பிரபஞ்சத்துக்கு வேண்டி, நமக்காக வேண்டி குடுக்குறாங்க. ஓகே. அப்போ அந்த நாள்ல நீங்க செய்த பாவங்கள் முதல்ல கர்ம வினைய அறுக்கணும். அப்ப கர்ம வினைய அறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சிவபெருமான் தான். மோட்சத்தை அளிக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தான். அப்போ மோட்ச பதவி உங்களுக்கு கிடைக்கணும், பிறவா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னா, அதுக்கு ஒரு உகந்த நாள் இந்த நாள். அவங்க எப்படி ஓகே. நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு தவம் இருந்தாங்களோ, அது போன்ற ஒரு தவம் இல்லன்னாலும் கூட, மனதார அவரை நினைத்துக் கொண்டு, அன்று ஒரு இரவாவது நீங்க சிவனை முழுவதுமாக சரணடைந்து வழிபடும்போது, உங்களுக்கு பிறவி அப்படின்ற விஷயம் முற்று பெற்று மோட்சத்துக்கான வழி கிடைக்கும்.